பிஜேபி மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சேகர். தமிழ்நாட்டில் இந்த காவல்துறைக்கெல்லாம் மனிதாபிமானம் இருக்குமா என்னன்னே தெரியல. உண்மையாக அவங்களுக்கும் குடும்பம் குட்டி, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி புள்ள குட்டிகள்லாம் இருக்குமா என்னன்னே. நீ இந்த காவல்துறை பூரா காக்கி யூனிஃபார்ம் போட்டுட்டாங்கன்னா மனிதாபிமானத்தெல்லாம் கலத்தி வச்சுட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த காவல்துறை நீங்கள் என் அன்பு தமிழ் சொந்தங்களே கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். அப்புறாணி இந்த ஒரு ஒன்றுமே ஏற்று பேசாதவன் அவங்கள மட்டும்தான் இந்த காவல்துறை இவங்களோட வன்மையாக இந்த லாக்அப் மரணத்தில் இறந்ததெல்லாம் யாருன்னு பாருங்கள். சாத்தாங்குளத்தில் எடுத்துக்கிட்டா பெனிக்ஸ் ராஜ், அப்புறம் இப்போ இன்னும் நிறையா இருக்குது. நம்ம குறிப்பிட்டதை மட்டும் சொல்கிறோம். நேற்று சிவகங்கையில் திருப்புவனங்கிற ஏரியாவில் ஒரு அப்பாவி ஒருத்தரை அஜித்குமார்னு ஒருத்தரை அடித்து கொண்டிருக்காங்க. அவ்வளோ எவிடன்ஸ் இருக்குது. ஆனால் ஒரு மனிதாபிமானமே இல்லாமல் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. லாக்கப்லேருந்து தப்பிச்சு போக பார்த்தான், அதில் வலிக்கு விழுந்து வலிப்பு இறந்துட்டானா. நீ அடிக்கிற வீடியோ எல்லாம் சமூக வலைதளங்கள் அப்படி பரவிட்டு இருக்குது. நீ மனசாட்சியே இல்லாமல் எப்படி இப்படி ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்கன்னே தெரியல. அதையும் இந்த தமிழக அரசு லாக்கப்பில் விசாரிக்கும் போது 1-2 பேர்த்துக்கு மாரடைப்பு ஏற்பட்டு இறந்துருவாங்க அப்படிங்கிற இது ஒரு என்ன பதில்? ஒரு முதல்வர் இப்படி ஒரு பதிலை சொல்கிறதுக்கு அவர் எப்படி எனக்கே புரியலை. உண்மையாக இது லாக்அப் மரணம் ஏன் உங்கள் சகோதரி கனிமொழி அவர்கள் 2G ஊழல் வழக்கில் உள்ளே போனாங்களே, அவங்களுக்கு ஏன் மாரடைப்பு வரல? அந்த ஒரு ராசா சமூக நீதி போராளி கால்னு கத்துவார மனுஷன், அந்த மனுஷனுக்கு ஏன் மாரடைப்பு வரல? இப்போ இவர் செந்தில் பாலாஜி தியாகி, சுதந்திர போராட்டத்துக்காக போராட்டம் பண்ணி ஜெயிலுக்குள்ளே கிடந்தார் செந்தில் பாலாஜி, அவருக்கு மாரடைப்பு வரல. யூரின் மட்டும்தான் வந்துச்சு. இன்னும் ஏன் உங்களை மிஸ்ஸாவில் கைது பண்ணாங்கன்னு சும்மா போலி நாடகத்தை மக்கள்கிட்ட பரப்பிக்கிட்டு இருக்கீங்களே, நானும் ரவுடி தான். அப்போ உங்களுக்கு ஒன்றும் மாரடைப்பு வரல. ஒரு 27 வயசு பையனுக்கு மாரடைப்பு வருது. அப்போ டாக்டருக்கு படித்தோம் நீங்கள், ஏன்னா டாக்டர் இல்லை, இது வரைக்கும் 1000 இதுக்கு மேலே ரிப்போர்ட்டில் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதனால் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு உண்மையாகவே என் அன்பு தமிழ் சொந்தங்களே, முதல்வராக இருக்கிற தகுதி ஒரு 0% கூட இல்லாத ஒரு மனுஷன் யாருன்னா நம்ம தமிழக முதல்வர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான். உண்மையாகவே அவருக்கு முதல்வராக இருக்கிற எந்த தகுதியும் கிடையாது. நான் கூட அண்ணன் சவுசேகர் அண்ணன் அடிக்கொருக்க சொல்லுவார், இவருக்கெல்லாம் முதல்வராக இருக்கிறதுக்கு ஒரு சின்ன அருகதை கூட கிடையாது அப்படின்னு. அப்போது நான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். ஆனால் உண்மை இந்த நிகழ்வில் ஒரு முதல்வர் பதில் சொன்ன விதம் மிகப்பெரிய வருத்தம் அளிக்குது. இவரோட தமிழ்நாட்டில் முதல்வராக இருக்கும்போது நம்ம அவருக்கு கீழே இருக்குங்கிற நினைக்கும் போது வெக்கமாக இருக்குது. கொஞ்சம் கூட யோசிக்காமல் இதே ஓம் பிள்ளையை ஒருத்தன் இந்த மாதிரி அடித்து கொண்டுட்டாமனா நீ இதைத்தான் சொல்லுவியா? இப்படி தான் சொல்லுவியா? என் அன்பு தமிழ் சொந்தங்களே, 2021 இவங்க ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இன்னும் 5 வருஷம் முழுசாக முடியலை. 24 லாக்அப் மரணங்கள் நடந்திருக்குது. இது எந்த ஆட்சியிலையுமே இல்லாத லெவலுக்கு ஒரு கொடூரமான முகம். உண்மையிலே மிகப்பெரிய கொடூரமான இந்த காவல்துறையோட செயல்கள் அருவருக்கத்தக்க வகையில் இருக்குது. உண்மையிலே மிகப்பெரிய அருவருக்கத்தக்க வகையில் இருக்குது. ஆமாம், அடித்து வாயில் மிளகாப்பொடியை துவவி விட்டு இது மாதிரியெல்லாம் செய்யறதுக்கு உங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தா? காக்கி யூனிஃபார்மை போட்டுக்கிட்டால் நீங்கள் என்ன காட்டு மிராண்டி கூட்டமா? காக்கி யூனிஃபார்ம் போட்டால் உங்களுக்குன்னு ஒரு கௌரவம் கண்ணியம் கட்டுப்பாடுன்னு இருக்குது. அதை விட்டுட்டு ஏழை வாழைகளை எப்படி ஒரு பொய் வழக்கில் கூட்டு போய் ஒரு டிஎம்கே காரனுக்காக இதெல்லாம் செய்வீங்களா நீங்கள்? அதே அப்போ டிஎம்கே காரன் செஞ்சாங்கன்னா உங்கள் வீட்டு பெண் பிள்ளைகளை ஏதாவது வேணும்னு கேட்டால் அதை பண்ணுவீங்களா? நீங்கள் சொல்ல முடியாது. நீங்கள் இந்த மாதிரி ஒரு டிஎம்கே காரனை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ அவனுக்கு அப்பா இல்லை, அவன் தான் உழைச்சி அந்த வீட்டை காப்பாற்றணும். இப்போ அந்த குடும்பத்தை யார் காப்பாற்றுவா? நீ அடித்து கொண்டுட்ட, உனக்கு அந்த பாவம் உன்னை சும்மா விடுமா? அந்த பாவம் உனக்கு சும்மா விடுமா? உனக்குன்னு ஒரு மனிதாபிமானம் அது எதுவுமே இல்லையா? நீ எப்படி உனக்கு ரவுடிக்கும் உனக்கு என்ன வித்தியாசம்? ரவுடி கூட ஒரே வீட்டில் வெட்டி கொண்டுட்டு போயிடுவான், அவனுக்கு வலி தெரிஞ்சிருக்காது. ஆனால் நீ அணு அணுவா சித்திரவதைப்படுத்தி கொண்டு இருக்கிய, உன் குடும்பம் குட்டி விளங்குமா? ஃபஸ்ட்டு நீ நிம்மதியை எப்படி சோறு சாப்பிட்ற? உனக்கு எப்படி நிம்மதியாக சோறு திங்க மனசு வருது? உன் குடும்பத்தில் ஒருத்தன் தப்பே பண்ணாமல், தப்பு பண்ணியிருந்து நீ அடித்து கொண்டு இருந்தால் கூட, தப்பு பண்ணினாலுமே ஒன்றை அடித்து கொள்ளதுக்கு அங்கே யார் உனக்கு அனுமதி கொடுத்தா? அவன் 1000 தப்பு பண்ணட்டும். தப்பு பண்ணால் கோர்ட்டு எதுக்கு? நீதிபதிகள் இருக்காங்க, வக்கீல் இருக்காங்க, இவங்கெல்லாம் எதுக்கு இருக்காங்க? நீ அடித்து கொள்ளதுக்கா இது இருக்குது? ஏன் இந்த பெண்களுக்கு எதிரான குற்றம் பண்ண தானே அவனை அடித்து கொள்ள வேண்டியன? இந்த
அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த மாணவியை பாலியல் வன்முறை பண்ணி அவள் குடும்பத்தையே கெடுத்த அவளை நீ அடிச்சு கொள்ள வேண்டிய அவனை டிஎம்கே காரனானு அடிக்கலை. தெய்வ செயல்னு ஒருத்தன் ஒரு பச்சை பிள்ளை ஒரு 20 வயசு பிள்ளை காலேஜ் போடுற பிள்ளையை ஏமாற்றி கல்யாணம் பண்ணி அவனை டிஎம்கே காரனுக்கெல்லாம் சப்ளை பண்ணி நான் தான் பாதிக்கப்பட்டேன்னு அந்த பெண்மணி நேரடியாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சே, ஏன் அவனை அடித்து நீ கொள்ள வேண்டியன? நேற்று அதுக்கு முதல் நாள் வந்து ஒரு எஸ்ஏ யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு எல்லாம் காட்டு மிராண்டி கூட்டமாக இருக்கீங்க. நீங்கள் காக்கி யூனிஃபார்ம் போட்டால் உங்களுக்கு ஹிட்லர்னு நினப்பு. யாருமே உங்களை கேள்வி கேட்க முடியாது. யாரை நீ உன் தைரியத்தை என்ன செய்யணும்? உன் காக்கி உன்னோட நேர்மையை எதில் காட்டணும்? ஊழல் எவ்வளோ ஊழல் பண்ணுறான். நீ மட்டும் காவல்துறை மட்டும் ஒழுக்கமாக ஒரு கொலை பண்ணினவனை கரெக்டான முறையில் நீ விசாரித்து அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தனா அவன் திரும்ப இன்னொருத்த எவனா திரும்ப ஒரு கொலை பண்ணுவானா? அதை செய்ய உங்களுக்கு ஏதாவது துப்பு இருக்கா, திராணி இருக்கா? ஏன் ஒரு ரவுடி பேர் அப்படி அடிச்சு கொள்ளு பார்ப்போம். இந்த என் அன்பு சொந்தங்களே, என் அருமை உறவுகளை, அஜித்குமாருங்கிற தம்பி அவரோட சமூக சார்ந்து நிறையா நம்ம பார்த்துட்டோம். ஃபேஸ்புக்லேயும் சரி, ட்விட்டர்லேயும் சரி, எல்லாத்துலேயும் எல்லோரும் சொல்லுவாங்க ஜெயராஜ் சாத்தான்குளத்தில் ஜெயராஜ் பெனிக்ஸு அவர் வந்து கிறிஸ்துவ நாடார், அதனால் தமிழகமே வந்து 1-2 போராடிச்சு. ஏன்னா அப்போதைக்கு ஏடிஎம்கே ஆச்சு. அதனால் இப்போ முதல்வராக இருக்கிற மு க ஸ்டாலின் அப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அதனால் நேரடியாக போனார். அப்போ ஒன்றுமே இல்லை. அப்போ வந்து சும்மா நடிகளோட ஜல்ஜா பண்ணிக்கிட்டு இருந்த உதயநிதி ஸ்டாலின் வந்து இப்போ துணை முதல்வராக இருக்கார. அந்த துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வந்து அப்போ சும்மா இருந்தார், நடிகளோட ஜல்ஜா பண்ணிக்கிட்டு. அவர் நேரடியாக போனார். அப்பவும் தூத்துக்குடி எம்பியாக இருந்த கனிமொழி, இப்போயும் தூத்துக்குடி எம்பியாக இருக்கிற கனிமொழி அன்றைக்கி நேராக போய் விசாரித்தாங்க. என்ன இது, இந்த காவல்துறைக்கு மனிதாபிமானம் இல்லையா, மனிதாபிமானம்லாம் செத்து போச்சா, அவங்க என்ன செஞ்சாங்க, இவங்க என்ன செஞ்சாங்கன்னு. அப்போ இருந்த விடுதலை சிறுத்தைகள் வந்து இப்போ எல்லாருமே இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், இருக்காங்களா இல்லையான்னு தெரியல. அப்புறம் இந்த 2 கம்யூனிஸ்ட்டுகளும் வந்து அவங்களும் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. இந்த வைகோ கட்சின்னு இருக்காரு, அவர் பாவம், அவர் வந்து என்னன்னு தெரியல, அவங்க டிஎம்கே அவங்களும் ஒன்றாயிட்டாங்க. அதனால் அவங்க குரல் கொடுக்க மாட்டாங்க. என் அன்பு தமிழ் சொந்தங்களே, என் அருமை உறவுகளை, கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த இடத்துல நீ வந்து கிறிஸ்துவ நாடார், ஹிந்து நாடாருன்னு போட்டு நம்ம தமிழர்களை வந்து தமிழராக பிரிக்காதீங்க தயவு செஞ்சு. அவர் ஒரு தமிழரை ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்னசென்ட்டான ஒருத்தரை நீ போய் அவர் தப்பே பண்ணியிருந்தாலும் அதை கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும், இவன் குற்றவாளி இல்லையான்னு. போலீஸுக்கு என்ன அதிகாரம் இருக்குது ஒரு உயிரை அடித்து கொள்ள? இப்போ அவன் குடும்பம், அவள் அப்பா இல்லையா, இப்போ இவன் இல்லை, அப்போ அந்த குடும்பத்தை யார் இனிமேல் காப்பாற்றுவா? தயவு செஞ்சு நம்ம தமிழர்களாக யோசிப்போம், சாதிகளாக யோசிக்காதீங்க. தயவு செஞ்சு சாதிகளாக யோசிக்காதீங்க, தமிழர்களாக யோசிப்போம். அன்னைக்கு சாத்தான்குளத்தில் பெனிசி ஜெயராஜ் அடித்து கொள்ளும் போது போன மு க ஸ்டாலின் அன்றைக்கி என்னெல்லாம் சொன்னார், என்ன சொன்னார் நல்லா யோசிச்சு பாருங்கள். அது லாக்டவுன் பீரியடு, அதனால் ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா திறந்து வச்சதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை, இப்படி அடித்து கொண்டிருக்கே, காவல்துறையை உனக்கு மனிதாபிமானம் இல்லையான்னு என்னெல்லாம் பேசினார் அப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மு க ஸ்டாலின், இப்போ முதல்வராக இருக்கிறவர். ஆனால் ஒரு மனிதாபிமானமே இல்லாமல் இப்போ இருக்கிற முதல்வராக இருக்கிற மு க ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு தப்பு பண்ணவனை போய் விசாரிக்கும் போது மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழப்பது ஜகஜந்தானேங்காரு. உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு முதல்வருக்கு நீங்கள் யார் டிஎம்கேக்கெல்லாம் ஓட்டு போட்டிங்களோ அத்தனை பேருமே வந்து உண்மையிலேயே வெட்கப்படணும், வேதனைப்படணும். உண்மையிலேயே அவருக்கு ஓட்டு போட்டதுனால நீங்கள் உண்மையிலேயே வெட்கப்படணும், வேதனைப்படணும். கண்டிப்பாக கனிமொழிக்கு ஓட்டு போட்ட தூத்துக்குடியில் இருக்கிறவங்க பூரா நீங்களாம் வெளியே தலை காட்டவே கூடாது. ஏன் இது எல்லாம் உயிர் தானே. எப்படி ஜெயராஜ் பெனிக்ஸுக்கு உயிர் மாதிரி அஜித்குமாரோட உயிர் தானே. அந்த உயிருக்கு யாராவது பாரதிய ஜனதா கட்சி தவிர வேறு எவனாவது தமிழ்நாட்டில் அந்த சாவுக்கு என் நீதி கேட்டிருக்கானா? எங்கள் முன்னாள் தலைவர், என் தலைவர் அண்ணாமலை ஆகட்டும், இப்போ இருக்கிற எங்கள் தலைவர் பாசமிகு பண்ணையார் நயினார் நாகேந்திரனாக இருக்கட்டும், எங்களோட மூத்த முன்னோடி கட்சி ராஜா அவர்களாக இருக்கட்டும், தமிழிசை சவுந்தரராஜனாக இருக்கட்டும், எல்லாரும் இப்போ இந்த அஜித்குமாருக்காக போராடுறது, அந்த தம்பிக்கு நியாயம் கிடைக்கணும்னு போராடுறது எல்லாரும் யாருன்னு பார்த்தா பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். இவனுக்கு எல்லாமே வந்து இந்த உயிரை வச்சு அரசியல் தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் மக்களுக்காகவும் மக்களோட பிரச்சனைகளுக்காகவும் இப்போ இல்லை எப்பயுமே நின்றுக்கிட்டே இருக்கிறது யாருன்னா பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். உண்மையாக இந்த தம்பிக்கு நீதி கிடைக்கிற வரை பாரதிய ஜனதா கட்சி அந்த குடும்பத்துக்கு உறுதுணையாக இருக்கும், எந்த இடத்துலையுமே விட்டே கொடுக்காது.
இன்னொன்று என்னோட அன்பான பணிவான கண்டிப்பான ஒரு இது என்னென்னா, அடுத்த ஜாதிக்காரங்களை பற்றி யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஷேர் பண்ணி அடுத்த ஜாதிக்காரங்களை பற்றி வம்புழுக்கிற இந்த நாடாருங்கிற பேரை வச்சுக்கிட்டு அவங்களோட வயிற்று பொழப்புக்காக அந்த நாடார் இளைஞர்களையும் நாடார் சொந்தங்களையும் பயன்படுத்திக்கிற இந்த நாடாருன்னு பேர் வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த நாடார் சங்க தலைவர்களாக இருக்கட்டும், நாடாருன்னு பேர் வச்சுருக்கிற தலைவர்களாகட்டும், நீங்களாம் எங்கே போனீங்க? அப்புறம் அடுத்த ஜாதிக்காரன்ட்ட வம்புழுக்கிறது தான் உங்களுக்கு வேலையா? ஏன் அடுத்த ஜாதிக்காரன் வந்து உங்கள் ஜாதிக்காரனை எதுவும் பண்ணிவிட்டேன் அதை மட்டும்தான் பண்ணுவீங்களா? இதுக்கு ஒன்றுமே பண்ண மாட்டீங்களா? நீ வேறு எதுவும் கத்தி எடு அதை எடுன்னு சொல்லலை, நியாயமான முறையில் வந்து போராடலாமே. நீங்களாம் எங்கே போயிட்டீங்க? இந்த ஜாதிக்காரன் அதுக்கு மட்டும்தான் வந்து சண்டை இழுத்து விடுறதுக்காக ஒரு ஏதோ இந்த சைடு தப்போ அந்த சைடு தப்போ நியாயமான முறையில் வந்து பேசி சரி அதுக்கெல்லாம் எப்படி குதிச்சுட்டு வர? தப்பாகவே இருக்கட்டும், உன் ஜாதிக்காரனை எதுவும் பண்ணிட்டா நீ எப்படி வர? இப்போ இதே மாதிரி தானே உன் ஜாதிக்காரனை தானே ஒன்று அவன் எவனோ தானே அடிச்சு கொண்டு இருக்கான்ல, அதுக்கு நீதி கேட்டு நீ வந்திருக்க வேண்டியனே. இவன் சாவுக்கு நீ நேர்மையான முறையில் இவங்களை கைது பண்ணலான்னா மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும், அது ஏற்படும்னு நீ வந்து அத்தனை பேர் வந்து நிற்க வேண்டியனே. எங்கே போனீங்க? இப்போல்லாம் சாதி கலவரத்துக்கு நான் மட்டும் வந்துருந்தீங்க, சாதி கலவரத்துக்கு நான் மட்டும் வந்து இது பண்ணிடுறேன். அப்புறம் இதுக்கு எங்கே போன நீ எல்லாம்? என் அன்பு அந்த சமூக மக்களுக்கும் என் அன்பு சொந்தங்களே, தயவு செஞ்சு இந்த பேரை வச்சுக்கிட்டு வர்றவங்களெல்லாம் இனிமேல் விடாதீங்க. இப்போ இந்த சாவுக்கு நீ வந்து அவரும் ஒரு நாடார் தானே, உன் ஜாதிக்காரன் தானே, நீ வந்து நீதி கேட்க வேண்டியனே. எங்கே போனீங்க எல்லாரும்? என் அன்பு தமிழ் உறவுகளே, தயவு செஞ்சு இந்த டிஎம்கே ஆட்சியை நான் நிறைய என் வீடியோலலாம் சொல்லியிருக்கிறேன். இந்த டிஎம்கே ஆட்சியை மட்டும் ஒழிக்கலைன்னா யாருக்குமே இந்த மெயினாக காவல்துறை வந்து டிஎம்கேவோட அடியாளாக செயல்படுது. உண்மையிலேயே காவல்துறை வந்து டிஎம்கேவோட அடியாளாக செயல்படுது. என் அனைத்து உறவுகளும் இந்த ஒரு மனிதாமனற்ற இந்த காவல்துறையை கண்டித்து நம்ம தமிழர்கள் அனைவரும் ஒன்றிணைஞ்சு இந்த காவல்துறை வந்து நீ செயல்படு. அதுக்காக ரவுடி எப்படி பெண்களுக்கு எதிரான நீ வந்து ஞானசேகரனை சுட்டு அடித்து கொண்டு இருந்தனா உன்னை எத்தனையோ பேர் தூக்கி வச்சு பாராட்டியிருப்பாங்க. தெய்வ செயல்னு ஒருத்தனை அடித்து கொண்டு இருந்தனா உன்னை எத்தனையோ பேர் வச்சு பாராட்டியிருப்பாங்க. இப்போ நேற்று அதுக்கு முதல் நாள் வந்து ஒரு 6 வயசு சிறுமியை எஸ்ஐயாக இருக்கிற ஒரு போலீஸ்காரன் மயக்க ஊசி போட்டு பாலியல் வன்புறவு பண்ணி அந்த ஒரு சகோதரியை அவனோட இதவே பண்ணியிருக்கிறான். அவனை அடித்து கொண்டு இருந்தானா உன்னை காவல்துறையை தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்க. போதைப் பொருள் கடத்துறானே அவனை அடித்து கொண்டு இருந்தானா, மரக்காணத்தில் 22 பேர் சாவுக்கு காரணமாக இருந்தானே அவனை நீ அடித்து கொண்டு இருந்தானா உன்னை தமிழ்நாட்டு மக்களை பாராட்டியிருப்பாங்க. இவங்களெல்லாம் விட்டுட்டு ஏழை பாளையங்கள் அப்புறாணி தப்புராணியை பூரம் தூக்கிட்டு போய் நீ இந்த மாதிரி பண்ணனா நீ 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 அடித்து கொண்டுட்டு பெரிய ஆள் கிடையாது. நீ பெரிய ஆளா என்ன? காக்கி யூனிஃபார்ம் போட்டு அடிச்சு கொண்டுட்டேன்னா 10 பேர் சேர்ந்து அடிச்சு கொண்டுட்டீங்கன்னா நீ பெரிய ஆளா? நாளைக்கு உனக்கு குடும்பம் குட்டி இருக்குல்ல, உன் குடும்பம் குட்டி விளங்கணும்ல. உனக்கும் பிள்ளைங்க இருக்குது, பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்கும், எல்லாருக்கும் அதெல்லாம் விளங்கணும்ல. விளங்குமா அவங்க அந்த செத்தவன் குடும்பத்தில் எப்படி கஷ்டப்படுறாங்களோ அது மாதிரி தானே நீயும் கஷ்டப்படுவேன். உன் குடும்பம் குட்டி கஷ்டப்படும். எங்கே போனாலும் உன்னை காரி துப்புவான். அவ்வளோ எவிடன்ஸ் இருக்குது. அஜித் குமாரை நீ அடிச்சு கொண்டு அவ்வளோ எவிடன்ஸ் இருக்குது. என் அன்பு தமிழ் உறவுகளே, இந்த டிஎம்கே ஆட்சி இருக்கிற வரைக்கும் நம்ம தமிழகத்துக்கு மிகப்பெரிய ஒரு இடைஞ்சல் தான். வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அந்த கூட்டணி கட்சியில் நீங்கள் ஆதரிக்கணும்னு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.